தமிழ் சினிமாவின் இளம் மணிரத்னம் என்று கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் கார்த்திக் நரேனை. இவர் துருவங்கள் 16 படத்தின் இயக்குனர் என்பது பலருக்கும் தெரிந்த விஷயம்தான். வெறும் 3 கோடியில் தயாரான ஒரு படம் 7 கோடியை தாண்டி வசூல் செய்ததாக இண்டஸ்ட்ரியில் பேச்சு. அதை விட படத்தின் மேக்கிங், தமிழின் முன்னணி ஹீரோக்களை யாரா அந்த கார்த்திக் நரேன் என்று தேட வைத்தது தனி. இதையடுத்து அவரை தேடி வரவழைத்து கதை கேட்க ஆரம்பித்த ஹீரோக்கள் நான் நீ என்று போட்டி போட்டு கால்ஷீட் தர தயாராக இருந்தாங்களாம். இருந்தாலும் நரேனின் மனசுல யாரு என்பது பெரும் கேள்வியாக இருந்தது. சிலர் விஜய் சேதுபதி தான் கார்த்திக் நரேனின் அடுத்த ஹீரோ என்றெல்லாம் கொளுத்தி போட ஆரம்பித்தார்கள். ஆனா நரேனின் மனசுல இருந்தது அரவிந்த் சாமி தான். இவரது 2வது படத்தின் கதைக்கு பொருத்தமாக அவர்தான் இருப்பார் என்று நம்பிய கார்த்திக் நரேன் நம்ம சிவப்பு மனிதனை அணுக பச்சை கம்பள வரவேற்பு கிடைச்சதா அங்கே. கடைசியில கை நிறைய பாராட்டுகளோடும் மனசு நிறைய சம்மதத்தோடும் வந்து சேர்ந்திருக்கிறார் கார்த்திக் நரேன். புத்திசாலி டைரக்டரா இருந்தா புல்டோசரையும் வெறும் விரலால நகர்த்து விடலாம். அப்படிதானே நரேனே?